வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கை ஷாட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோங்க. அதுவும் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் உள்ளது. இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஸ்கை ஷாட்டை வந்து ஒன்று எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து அதுக்கு அடுத்த சைஸுன்னு போய் ஃபைனலாக இதுங்க இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. சரி ஓகேங்க, இது வந்து வானத்தில் போய் எவ்வளோ பெருசாக வந்து வெடிக்குது, எந்த மாதிரி ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு சொல்லி தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சின்னது வந்து எந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கும், பெருசு வந்து பெருசாகிக்கிட்டே போகும்ல. ஸோ அதனால் வந்து வானத்தில் போய் வான வேடிக்கையை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சரி ஓகேங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து நைட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வாங்கிட்டு வந்த ஸ்கை ஷாட்டு. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எது வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சின்ன ஸ்கை ஷாட்டு. இது வந்து சின்னதாக நம்ம கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் போடுவாங்களா அந்த ஸ்கை ஷாட்டுங்க. இருக்கிறதுலே இது வந்து ரொம்ப சின்னது. அதுக்கடுத்து இதுவுமே வந்து அடுத்த லெவலில் உள்ள ஸ்கை ஷாட்டு. ஸோ இது வந்து விராட் கோலி படம் வந்து போட்டிருக்காங்க. சரி ஓகே, 7up போட்டிருக்கு. அதுக்கடுத்து இதுவுமே வந்து சின்ன ஃபங்க்ஷனில் வந்து வர்றது. இது வாவ்ஸ்டார் பிராண்டு. இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி வந்து 5 இது வந்து அந்த டப்பாவில் தந்துருந்தாங்க. அதில் ஒரு பீஸ் வந்து எடுத்தேன். அதுக்கடுத்து ஃப்ளை மெஷின் வந்து வனிதா பிராண்டில் உள்ளது. ஸோ இது பாருங்கள், சக்கரை மாதிரி சுற்றுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து ஸ்கை ஷாட் மாதிரி தான். சரி ஓகே, இதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒண்டர்னு போட்டிருக்கு. இதுவுமே ஸ்கை ஷாட்டு தான். இது வந்து அடுத்த உள்ளது, அதாவது சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு இதில். அதனால் இதை வந்து எடுத்திருக்கேன். இது எந்த மாதிரி கலர் வருது அப்படின்னு சொல்லி தெரில, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து இது வந்து இதுவுமே ஸ்கை ஷாட் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து வர்றது தான். இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே, ஆனால் இது வந்து இதோட வந்து பெருசுங்க. ஸோ அதனால் இதை எடுத்திருக்கு. அதுக்கடுத்து இதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இது வந்து சேம் சைஸ் தான், ஆனால் வந்து ஒரு 2 தான் வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வேறு பிராண்டு. இது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு, அதனால் இதை வந்து தனியாக எடுத்திருக்கேன். சரி ஓகேங்க, ரேட் வைஸ் இது வந்து கொஞ்சம் கூட வரும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 2 இன்ச்சு பைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அடுத்த சைஸு பெருசு. அதுக்கடுத்து 3 இடியட்ஸு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து 3 இது மேலே போய் வந்து ஃபங்க்ஷன் வரும். ஸோ அதனால் இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வாவ்ஸ்டார் பிராண்டு தான். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது எல்லாத்தையும் நைட்டு தான் டெஸ்ட் பண்ண போகிறோம், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் விஷுவலு. ஓகே, இதுதான் 3 இடியட்ஸ். பார்க்கவே செமையாக இருக்குங்க, பாருங்கள். 3 இடியட்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ இதை தான் வந்து அடுத்து வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதோட இது சைஸ் வந்து கூட. ஸோ அதை வச்சாச்சு. அதுக்கடுத்து கோல்டன் அட்டாக்னு வந்து போட்டிருக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுவுமே செம சைஸாக தான் இருக்குது. கொலா வந்து பெரிய சைஸ் கொலா. இதை எடுத்துக்கிறேன். ஓகே, இது தாங்க அது. இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கங்க. கலர்ஸ்னு வந்து போட்டு மெகா ஸ்கைன்னு வந்து போட்டிருக்கு. நல்லா பெரிய ஃபங்க்ஷனாக வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஸோ இது வந்து ஒன்று இருக்குது. நல்லா வெயிட்டு, செம வெயிட்டாக இருக்குது. ஏன்னா உள்ள ஸ்கை ஷாட்டோட இது வந்து பெருசாக வந்துருக்கும். ஸோ அதனால் இதுதான் இதுக்கு அடுத்த சைஸில் உள்ளது. ஸோ அதனால் வந்து இதுக்கு அடுத்து வந்து வச்சாச்சு. ஹைட் வைஸ் வந்து பார்க்குறப்ப இது வந்து பெருசாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபைனலாக கோல்டன் ஐ. இது வந்து அப்படியே பெருசாக வந்து வரும். இதுவுமே வாவ்ஸ்டார் அவங்க பிராண்டு தான். இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுவுமே நல்லா பெருசாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு குதிரை படம் போட்டு இருக்குது. இது நல்லா வெயிட்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த மேலே வந்து போய் பெருசாக வர்றது ஃபுல்லாகவே உள்ளக்க பால் வந்து பெருசாக இருக்கும் உள்ளக்க. ஸோ அதனால் வந்து நல்லா பெருசாக வந்து வரும். ஸோ இது வந்து அடுத்த சைஸில் உள்ளது. ஸோ இதையுமே வச்சாச்சு. சரி ஓகேங்க, நைட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுலே சின்னதை வந்து ட்ரை பண்ணிக்கலாங்க. பொருத்தி வச்சுக்கிறேன். பொருத்தி வச்சாச்சு. ஓ, நல்லா தான் இருந்துச்சுங்க. அப்படியே கங்கு விழுகுது கீழே வரைக்கும். அந்த இது வந்து பொரிய மட்டும் செய்யுது. அப்படியே பொரிஞ்சு போகுது. இது ஃபஸ்ட்டு இது. அடுத்து 2வது ஸ்கை ஷாட் வந்து 7up. இதை வந்து பொருத்திக்கிறேன். பொருத்தியாச்சு. இது வந்து கொஞ்சம் தூரம் தான் போச்சு, ஆனால் வந்து அந்த கலரோடு சேர்ந்து வந்து போச்சு. இது 7up. அடுத்து 3வது வந்து ஸ்கை ஒண்டர் வந்து ட்ரை பண்ணலாம். இது எப்படி போகிறதுன்னு தெரில. சரி ஓகேங்க, இதை பொருத்திக்கிறேன். பொருத்தியாச்சு. அப்படியே நிற்கிது. திரி போக மாட்டேங்குது. அந்த திரி பாதிலே நின்றுச்சு, மழை தண்ணி பட்டனால. இன்னொருக்கு வந்து அதனால் ட்ரை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு திரி வச்சுட்டேன். வச்சாச்சு. சின்னதாக தாங்க இருந்துச்சு, ஆனால் சூப்பராக போச்சுங்க.
ஒரு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஆனால் சின்னது தான், ஸ்கை ஒண்டர்னு போட்டிருந்துச்சு. ஆனால் நல்லா ஹைட் வந்து நல்லா தான் போச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 3வதே செமையாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 4வது ஸ்கை ஷாட்டை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதுவுமே ஹைட்டு போகும்னு ஒரு நம்பிக்கை. இது வந்து நல்லா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். சரி பார்க்கலாம். இதை வந்து பொருத்திக்கிறேன். வச்சாச்சு. போ போ நல்லா தாங்க இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சின்ன ஃபங்க்ஷன் தான், நல்லா தான் இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது என்னால் ஹைட்னா போச்சு, சின்னதாக அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து 5வதாக இந்த ஸ்கை ஷாட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ளை மெஷின் வந்து போட்டிருக்கு. இது வந்து அந்த தரச்சக்கர மாதிரி சுற்றிட்டே வரும்னு நினைக்கிறேன். இதை பொருத்திக்கிறேன். பொருத்தியாச்சு. ஓ ஆமாங்க, ஓ ஆமாங்க. அப்படியே சுற்றிட்டே ஒரு தரசக்கரம் சுற்றிட்டே வந்து வெடிச்சிச்சு. நல்லா தான் இருந்துச்சு. இதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஹைட்டுனா நல்லா தான் போச்சு. ஃப்ளை மெஷின் செம. அதுக்கடுத்து 6வதாக ஸ்கை ஷாட் வந்து வருதுங்க. இது வந்து கொஞ்சம் பெருசு தான். இது அது நார்மல் உள்ளதே நல்லா ஹைட்டு போச்சு. இது ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா வரும்னு எனக்கு தோணுது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகேங்க, என்ன ஃபங்க்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். 6வது ஸ்கை ஷாட். ஓ போச்சு. ஓ சூப்பர். ஓ போச்சு. ஓ சூப்பர். நல்லா தாங்க இருந்துச்சு. இது ஒரு ஃபங்க்ஷன், கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷனாக வந்துச்சு, அவ்வளோதான். இதுவும் நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் சின்ன ஸ்கை ஷாட் தான். அதுக்கடுத்து இதே அளவு தான் இன்னொன்று ட்ரை பண்ண போகிறோம். அதுதான் வந்து இதுங்க. த இன்க்ரெடிபிள்னு போட்டிருக்கு. சரி ஓகே, இதை வந்து பொருத்திக்கலாம். இது வந்து 7வது ஸ்கை ஷாட். அதாவது அதுவும் இதுவும் சேம் தான். இது ஃபங்க்ஷன் வேறு தான் இருக்கும். பொருத்தியாச்சு. ஓ இந்த இருந்துருச்சு. ஓ இந்த இருந்துருச்சு. சூப்பருங்க. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த பால் வந்து போகிற அந்த இதே தெரியல. அதுக்கடுத்து டக்குன்னு பார்த்துட்டேன். இது ரெண்டுமே சேம் ஹைட்டு தான். ஃபங்க்ஷன் வந்து சின்னதாக வந்து, அதாவது கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷனாக, அதாவது இந்த இதுக்கு பெரிய ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஓகேங்க. அதுக்கடுத்து இது வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து 2 இன்ச்சு உள்ளது. ஸோ இது வந்து ஹைட்டு நல்லா தான் போகும். பார்க்கலாம், வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கல் சப்போர்ட் வந்து வச்சுருவேன். அப்படின்னா தான் கொஞ்சம் விழுகாமல் இருக்கும். இது வந்து 8வதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் உள்ளது சூப்பராக போயிருக்கு. பார்க்கலாம். இதை வந்து எடுத்து விட்டுக்கலாம். சரி பொருத்திக்கலாங்க. இது பொருத்தியாச்சு. போ செம ஹைட்டு. போ நல்லா இருந்துச்சு. சூப்பராக தாங்க இருந்துச்சு. நல்லா இருக்குது. ஃபங்க்ஷன் வந்து நல்லா பெருசு, ஹைட்டுமே நல்லா வந்து போச்சு. இதுவுமே சூப்பராக இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து 3 இடியட் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது செமையாக வந்து இருக்கும். 3 இது ஃபங்க்ஷன் வரும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணலாம். 3 ஃபங்க்ஷன் போகும், பார்க்கலாம். ஓகேங்க, வச்சாச்சு. பொருத்திக்கிறேன். வச்சுட்டேன். ஓ அப்பா. ஓ அப்பா, நல்லா இருந்துச்சுங்க. 3மே சூப்பராக இருந்துச்சு. புகஞ்சிக்கிட்டு இருக்கு கப்ப கப்ப கப்பன்னு. 3 இடியட்ஸ் நல்லா தாங்க இருக்குது. 3 ஃபங்க்ஷன் 3 கலரில் புகை கப்ப கப்ப கப்பன்னு வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இப்போ வந்து பெருசு வந்து ட்ரை பண்ண போகிறோங்க. அதாவது கோல்டன் அட்டாக்கு. இதை எடுத்துக்கிறேன். பா செமையாக இருக்குங்க, பார்க்கே நல்லா இருக்குது. ஸ்கை கலர்னு வந்து போட்டிருக்கு. சரி ஓகே, இதை வந்து வச்சுக்கலாம். இப்போ இது எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னு தெரில. சரி ஓகேங்க, இதை பொருத்தி வைக்கலாம். பொருத்தியாச்சு.
போ ஆமாங்க, சவுண்டு காதை கிழிக்குது, ரொம்ப சவுண்டு. மெகா ஸ்கை நல்லா தான் இருக்குது, ஹைட்டும் செம, சவுண்டும் பயங்கர சவுண்டு. நாங்கள் எதிர்பார்க்கல, நைட் டைம் ட்ரை பண்ணுறோமா, சவுண்டு ரொம்ப கேட்குது. ஃபைனலாக அந்த கோல்டன் ஐ வந்து ட்ரை பண்ணலாங்க, இருக்கிறதுலே பெருசு. சரி ஓகே எடுத்துக்கலாம், பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. இது எவ்வளோ சவுண்டு வந்து கேட்க போகுதுன்னு தெரில. சரி தான் ஃபைனல். சரி எங்கே இருக்குது, திரி இந்த இருக்குங்க. சரி ஓகே, இதை வந்து வச்சாச்சு, ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி ஓகே, இதை ஃபைனலாக இதை ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டேன். ஓய் சூப்பருங்க. எவ்வளோ நேரம் ஃபங்க்ஷன் பாருங்கள், எவ்வளோ நேரம் இருக்குன்னு அப்படியே மின்னுது அங்கங்கே. இன்னொருக்கு ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. செம, அது வரைக்கும் போகுது. வானத்தையே கவர் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க, உண்மையிலே வேறு லெவல். இது வாவ் ஸ்டார் நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கை ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அதுக்கேற்ற ஃபங்க்ஷனை வந்து காமிச்சிச்சு. அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து குறை சொல்ல முடியாது, நல்லா தாங்க இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் நான் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் கூடி சீக்கிரம் வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.